முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஓம் சரவணபவனு என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டு விட்டாய்தானே. இனி நடக்க போற அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் கண்ணெதிரையே உன் கனவுக்குள்ள வந்து நான் சொல்றேன். பொறுமையாக எல்லாத்தையுமே கேட்டினா உன்னை பயமுறுத்திய இந்த கனவே கூட உன்னை விட்டு பயந்து விலகி போகும். ஆம் என் செல்வமே, நீ கனவு கண்டு பயந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில நடக்க போறதில்ல. இப்போது இன்று இரவு உன் கனவுல என்ன வரப்போதோ அதை தான் நான் உனக்கு நல்லபடியாக நடத்த போறேன். இத்தனை நாளா முருகா என்னை காப்பாத்துப்பா, என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனையும் தீர்த்து வைப்பான்னு எத்தனை முறை நீ என்னிடம் மன்றாடி கேட்ட. இதோ உன் வேண்டுதல்களையும் மன்றாடல்களையும் பதில் சொல்லும் விதமாதான் நாளைக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன். என்னெல்லாம் செய்ய போறேன், தொடர்ச்சியான உன் துன்பங்களை போக்கி எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை இன்பமா மாத்த போறேன்றத இன்று இரவு உன் கனவில் என் உருவத்தில் வந்து சொல்கிறேன் கேள் செல்வமே. நாளையிலிருந்து உன்னுடைய வேலைப்பளு கொஞ்சம் குறையும். மனசுல இருக்க கஷ்டமும் வருத்தமும் பாரமும் கூட மறைஞ்சு போகும். சில நல்ல விஷயங்களை எப்போ செய்யறதுன்னு நீ காத்துக்கிட்டே இருந்தாயல்லவா, அதை செயல்படுத்துவதற்கான நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாளா நிம்மதிக்காக போராடிக்கிட்டு வாழ்ந்த உன் வாழ்க்கையே இப்போது மன நிம்மதி நிறைஞ்சதாக மாறப்போகுது. எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் முயற்சி செய்யாமலே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. வாழ்ந்து பார்த்தா தானே வாழ்க்கை உன்வசப்படும். சம்மதம் இல்லாம எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் எந்த தீவினையும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதோ நீயே அதிசயப்படும்படி ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த போறேன். இது நீ யோசிச்சிருக்க கூட மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தியாக உன் செவிகள்ல வந்து சேரத்தான் போகுது என் செல்வமே. உன்னை சரியா புரிஞ்சுக்காத சில நெருங்கிய மனிதர்களும் உண்மையான உறவுகள்னு நீ நம்பினவங்களும் உன்னை சரியா புரிஞ்சுக்காம சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்களுமே கூட இப்போ உன்னுடைய மதிப்பையும் அருமை பெருமையையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கண்ணீருக்கான பலனை நீ அடைய போகிறாய் என் செல்வமே. உன் பொறுமைக்கான பரிசாக நான் பொக்கிஷத்தையே உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன். உனக்கென படைக்கப்பட்டது இப்போ உன்னை வந்து சேருவதற்கான நேரம் வந்துருச்சு. நீ தவமிருந்து வேண்டி கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றி கொடுக்க போறேன். இத்தனை நாளாக நீ அழுது அழுது வடிச்ச கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போக விடமாட்டேன் என் செல்வமே. நீ நினைச்சதை விட எல்லா காரியங்களையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன். உன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் என்ன, அவங்க மனசுல இருந்த உண்மையான எண்ணம் என்ன, உன்னை பத்தி என்னெல்லாம் யோசிக்கிறாங்கன்றதே இப்போது நீ கஷ்டப்படும் போது கஷ்டகாலத்தில் தானே உனக்கு புரிய வந்தது. இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும், இந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் கொஞ்சம் தனிமையில உன்னை விட்டு கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்தேன். இப்போ யாரு என்ன எப்படின்னு எல்லாமே புரிஞ்சிடுச்சு தானே. இனிமேலாவது வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. தினமும் காலையில கண் விழிக்கும் போதே அப்பா முருகான்னு என்னை நினச்சிக்கிட்டே கண் விழிக்கிற நீ உன் வாழ்க்கையில நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவ. எனக்கு மட்டும் ஏனப்பா இவ்வளவு சோதனையும் வேதனையும், நான் என்னதான் தவறு செஞ்சேன்னு நினைச்சு கலங்காத. ஒவ்வொரு உயிரும் அவங்க செஞ்ச நன்மைக்கும் தீமைக்குமான கர்ம பலன்களை அனுபவிச்சு ஆகணுங்கிறது தான் நியதி. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ செஞ்ச தப்பும் தவறும் தீய பலன்களும் எல்லாமே சரியாகி இப்போது உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைச்சு உன் வாழ்க்கையே அழகானதாக மாறப்போகுது. உன் மனசுல இருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தெரியும். இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பாகவும் பல பேர் உன் மனசை கஷ்டப்படுத்தி உனக்கு வேதனையை கொடுத்துருக்காங்க. நீ எந்த விதத்திலும் முன்னேறிடக்கூடாதுன்னு எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையில உனக்கு முட்டுக்கட்டையாகவும் இருந்திருக்காங்க. உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி கூட உன் மனசுல எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி உன்னை பயமுறுத்தியிருக்காங்க. ஆனா இப்போ இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. என் பிள்ளையான நீ மனமுடைந்து போகாதே என் செல்வமே. நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். எப்போதுமே உறுதியாக இரு.
உன் மனசு ரொம்ப இலகுன மனசா இருக்கிறதுனால சில விஷயங்களையும் சில மனிதர்கள் செய்கிற செயல்களையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ தவிக்கிற. உன்னுடைய உறுதித்தன்மையை அதிகரிப்பதற்காக தான் உனக்கு இன்னும் சில அனுபவங்களை பக்குவமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தாங்க முடியாத துயரத்துல நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இதோடு எல்லாம் முடிஞ்சிட்டதாக நினைக்காதே என் செல்வமே. உன் கர்ம வினைகளை தான் நீ கழிச்சிருக்கே தவிர இனி ஒவ்வொன்றாக உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கும். நீ தளர்ந்து போக வேணாம். எல்லாமே நிச்சயமாக மாறும். வாய்ப்புகள் தவறும் போது, நல்ல விஷயங்கள் நெருங்கி வந்து நடக்காம போகும்போது அதை நினைச்சு கவலைப்படாம எல்லாத்தையும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்திக்காத. உறவாக வந்த மனிதர்களை எல்லாம் நீ உயிருக்கு உயிராக நேசிச்சினா அது உன்னுடைய தவறாக மாறி போயிடும். ஏன்னா உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே நீ போற பாதையில எதிரில் வரக்கூடிய வழிபோக்கர்கள் தான். யாரு எப்போ உன்னை விட்டு பாதையில விலகி போவாங்கன்னு உனக்கு தெரியாதல்லவா? யாரையாவது முழுசா நேசிக்கிறதும் அவங்க விட்டுட்டு போனதும் அதை நினைச்சு வருத்தப்படுறதும் வேண்டாம் என் செல்வமே. தேவையில்லாம நீயாவே உன்னை கஷ்டப்படுத்திக்க கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். என்னுடைய கரம் கொண்டு உன்னை இருக்க பிடிச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்க இந்த முருகன் கூடிய சீக்கிரம் எல்லா நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுக்குறேன். ஒரு விஷயம் நீ ஆசைப்பட்டது போல நடக்கல, நீ நினைச்சது தாமதம் ஆகுதுன்னா உனக்கான அற்புதத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்கோ. அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பதாகவே இருக்கும். நீ பொறுமையா காத்திருந்தீனா பொக்கிஷத்தையே பெறுவதற்கான நேரம் வரும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்கு பதிலாக வேறு சில விஷயங்கள் நடக்குதேன்னு தானே யோசிக்கிற. எப்பவுமே நல்லது அவ்வளவு சீக்கிரம் நடந்துடாது, கிடைச்சிடாது. நல்ல ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக கெட்ட விஷயங்களும் மனசுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் நடக்க தான் செய்யும். இப்போதைக்கு இது உனக்கு சிரமத்தை கொடுத்தாலும் கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைச்சிட்டு போகதானே நான் இருக்கேன். இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். உன் உடல் ஆரோக்கியமும் உன்னுடைய பொருளாதாரமும் வருமானமும் வரவும் குடும்பத்தில் அமைதியும்னு எல்லாமே மேம்படும். நல்ல நிலைமைக்கு நீ வரப்போகிறாய் என் செல்வமே. நீ எனக்காக என்ன நினைச்சிட்டு செஞ்ச வழிபாடும் எனக்காக ஏற்றிய தீபமும் உன்னுடைய விரதங்களும் இப்போது கைமேல பலன் கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் வீட்டில் உன்னை நோக்கி உனக்கு நல்லது செய்வதற்காக நானுமே கூட வரப்போகிறேன் என் செல்வமே. யார் உன்னை ஒதுக்க நினைச்சாலும் அந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து நெல்லு. யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் அந்த இடத்துல அடக்கமா பணிவா நடந்துக்கோ. நீ விமர்சிக்கப்படும் இடங்கள்ல மௌனமாக இரு. நீ நேசிக்கப்படும் மனிதர்களிடத்தில் அன்பாக இருந்துவிடு என் செல்வமே. இப்படி அன்பாகவும் மௌனமாகவும் அடக்கமாகவும் நீ இருக்கும்போதுதான் எல்லாரும் போற்றி பாராட்டி புகழும்படி உன் நிலைமை நிச்சயமா உயரும். உன் வாழ்க்கையில நான் சொன்ன இந்த மாற்றங்கள் எல்லாமே எப்போது வேண்டுமானாலும் வரும்னு தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்களை நான் நிகழ்த்த தான் போறேன். நாளையிலிருந்து நீ நிறைவான நிம்மதியோட மனசு முழுக்க சந்தோஷத்தோட ஆனந்தமான வாழ்க்கையை அழகாக வாழப்போகிறாய் என் செல்வமே. உன்னை அரவணைச்சு இந்த முருகனின் கருவறையில் பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்க நான் தயாராகவே இருக்கேன். நீயும் விடாப்பிடியாக முருகா முருகா அப்பா அப்பான்னு என்னை இறுக்கமாக பிடிச்சு வச்சிருக்கும் போது இனிமே ஏன் நான் உன்னை சோதிக்க போறேன்? இனிமே நீ கவலைப்படவோ குழப்பமடையவோ வேண்டாம். உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன். அதற்கான தகுதிகளை எல்லாம் நீ பெறுவதற்காக தான் இத்தனை நாளாக நான் உனக்கு பரீட்சை வச்சேன். இப்போது எல்லா பரீட்சையிலும் ஜெயிச்சு அமைதியாக பக்குவப்பட்ட பிள்ளையாக எல்லா தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இத்தனை நாளாக நடந்ததெல்லாம் இந்த முருகனின் லீலைகள் தான்ங்கிறத உணர்ந்துக்கிட்டு இப்போ அமைதியாக இரு. கால சூழ்நிலை மாறும்போது குப்பை காத்துல பறந்து போய் கோபுரத்துல உக்காரும். கோபுரத்துல இருக்கவன் கீழே குப்பைக்கும் வந்து சேர்வான். எல்லாமே சூழ்நிலைகள் தானே. அப்படி இத்தனை நாளா கஷ்டப்பட்ட உன் சூழ்நிலையை சரி செஞ்சு
உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்க நான் தயாராயிட்டேன். நிலைகளை தாண்டும் போது, அடுத்த நிலைக்கு நீ உயரும் போது, அந்த நிலை நிரந்தரமாக இருக்கணும்னா நீ பணிவோட இருந்துக்கோ. எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். மாறாத மனசோட வெற்றி நிச்சயம் கிடைக்குன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த முருகனின் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். நீ வாழும் காலம் முழுவதுமே உனக்கு வழித்துணையாகவும் வாழ்க்கை துணையாகவும் நான் எப்போதுமே இருப்பேன். என் அருளும் ஆசியும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நிரந்தர நிம்மதியோடு வாழப் போகிறாய்.